வாழ்வியல் ஆன்மீகம் என்ற பன்னாட்டு கருத்தரங்கம் மார்ச் மாதம் 28, 29 ஆகிய 2 நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோயிலில் நடைபெற உள்ளது. நாகர்கோயில் வட்டூர்ணி மடம் தி பயோனியர் ஸ்கூல் அந்த வளாகத்தில் இந்த கருத்தரங்கம் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த கருத்தரங்கம் டாக்டர் கே. பத்மநாபன் அவர்களினுடைய 100ஆண்டு விழாவினுடைய தொடர் நிகழ்ச்சியில் ஒன்றாக அமைகிறது. டாக்டர் பத்மநாபன் என்பவர் மருத்துவத்துறை சார்ந்த டாக்டர். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் கல்வி வந்து சேர வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்தவர். அதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை நிறுவினார். அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தா கல்லூரி, லக்ஷ்மிபுரம் கல்லூரி, தேவிகுமாரி கல்லூரி என்று பல கல்லூரிகள் வெளிவருவதற்கு இவர் ஒரு மூல காரணமாக அமைந்தார். அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தொழில்துறை நாகம்மாள் மில் சிறப்பாக செயல்படுவதற்கு, நூற்பாலை சிறப்பாக செயல்படுவதற்கு பணி செய்தார். அவருடைய பணியால் பல குடும்பங்கள் வாழ்ந்தன. அப்படிப்பட்ட டாக்டர் கே. பத்மநாபன் அவர்களுடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டு 2025 மார்ச்சில் தொடங்கி 2026 சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த 2 நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. இந்த கருத்தரங்கை கோயம்புத்தூர் அரி ஃபவுண்டேஷனும் நாகர்கோயில் பயோனியர் குமாரசுவாமி 100ஆண்டு அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்றன. இந்த வாழ்வியல் ஆன்மீகம் என்ற கருத்தரங்கில் 10 கட்டுரையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்க உள்ளனர். இந்த கருத்தரங்கிற்கு நீங்கள் கலந்து கொண்டால் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளை பெறுவதற்கும், வாழ்க்கையின் எந்த துறையில் நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்ற அந்த உயர்வை நோக்கியை உங்களை நகர்த்துவதற்கும், எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் எப்படி அமைய வேண்டும் என்ற திட்டத்தையும் நீங்கள் பெற முடியும். இது வெறும் ஆன்மீகம் என்று இறை சார்ந்த கல்வி அல்ல, மனிதம் சார்ந்த ஒரு கல்வியை, மனிதனை உயர்த்துகிற ஒரு கல்வியை, மனிதத்தை உயர்த்துகிற ஒரு கல்வியை இந்த கருத்தரங்கில் பெற்று செல்ல முடியும். வெறும் கட்டுரை வாசிப்பது மட்டுமல்ல, 3 விதமான பயிற்சிகளும் இந்த கருத்தரங்க நாளில் உங்களுக்கு கிடைக்கும். இதய குகை தியானம் அல்லது இதய குகை பயிற்சி. அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எளிதாக சில வெற்றியை நீங்கள் அடைய முடியும். தனஜயன் வாயுவை பயன்படுத்தி ஆயுஷ் தீட்சை யோகம் நம்ம ஆயுளை முடிந்த அளவுக்கு நீண்ட ஆயுளாக மாற்றுவதற்கான பயிற்சி முறையும், நம்முடைய கடும் பற்றை குறைப்பதற்கான பயிற்சி முறைகளையும் இந்த கருத்தரங்க நாளில் எளிதாக கற்று செல்லலாம். எளிய பயிற்சி வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிற ஒரு கருத்தரங்காக இது அமையும் என்று கூறி, அனைவரும் நீங்கள் வந்து இந்த கருத்தரங்கினுடைய பயனை பெற்று செல்லுமாறு அழைக்கிறேன். வருக. வணக்கம்.